Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் relationship between beta and gamma function பார்க்கலாம். Beta of m, n equal to gamma of m into gamma of n divided gamma of n plus n. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்டா ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து gamma of n equal to integral of 0 to infinity e power minus s into s power n minus 1 into ds. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னா s equal to s z வந்து இங்க கான்ஸ்டன்ட் எடுத்துக்க with respect to s பண்றோம். அதாவது சப்ஸ்டிட்யூட் பண்றோம், சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல படி பண்றோம். அதனால நமக்கு என்ன கிடைக்குன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் e பவர் மைனஸ் s போல மைனஸ் sz கோல் பவர் n மைனஸ் 1 இப்படி கிடைக்கும். z s பவர் n மைனஸ் 1 z n மைனஸ் 1 கிடைக்கும். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண z கான்ஸ்டன்டான dz by s r s பண்ணும்போது ஒன்று தானே, ஒன்று வந்துக்கப்போ இது வந்து காலியாயிடும், இஜெட் மட்டும் இருக்கும். இஜெட் மட்டும் இருக்கும்ல, அப்போ இஜெட் பவர் என்ன வரும். அப்போ இஜெட் பவர் ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்குது, கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், இஜெட் பவர் என்ன கிடைக்கும், இஜெட் பவர் n இன்ட்டு டிஎஸ்ன்னு இருக்கும். இதான் ஜெனரலாக நமக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் எதுக்காக இதை வந்து இ பவர் மைனஸ் இஜெட் பவர் எம் மைனஸ் இதே மாதிரி கான்செப்டை பார்த்துக்கோங்க. இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். இ பவர் மைனஸ் இதே மாதிரி ஒன்று கொண்டு வரக்காக இ பவர் மைனஸ் எஸ் பவர் என் மைனஸ் இதே கான்செப்டில் இஜெட் பவர் எம் மைனஸ் 1ல் மல்டிப்ளை பண்ணிக்காங்க. கடைசி இந்த இன்டிகிரலும் டி இஜெட்டு வரும். ஓகேவா, அதாவது காமனாக சொல்லப்போனால் இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக இஜெட் இருக்கும், அது மட்டும் சொல்லணும். இது ஃபஸ்ட் இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இ பவர் மைனஸ் இஜெட் 1 + s. எப்படி இது வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இ பவர் மைனஸ் எஸ் இஜெட் நம்ம இ பவர் மைனஸ் இஜெட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கும். அப்போ இ பவர் மைனஸ் எஸ் இஜெட் மைனஸ் இஜெட்டு மைனஸ் இஜெட் காமனாக இருக்கும், என்ன கிடைக்கும் 1 + sன்னு கிடைக்கும். கரெக்டாக எப்படி இங்கே இருக்கும் மைனஸ் இஜெட் 1 + s, இங்கே மல்டிப்ளை பண்ணி இஜெட் எம் மைனஸ் 1, இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது இஜெட் பவர் n எம் ப்ளஸ் n மைனஸ் 1 கிடைக்கும். எஸ் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு அது அப்படி எஸ் பவர் n டி இஜெட் இங்கே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இமீடியட் இண்டிகேட் வச்சு போடும்போது டி இஜெட் கொண்டு வராங்க. இந்த இண்டிகேட்டடு டி இஜெட் இது ரெண்டு மட்டும் சேர்க்கணும். சேர்க்கும்போது இது நமக்கு ஒன்று தனியாக ஒன்று கிடைக்கும். தனியாக இருக்காமல் வந்து மாற்றணும். இதை மாற்றுறதுக்காக இதையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வர முடியும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா 0 to infinity e பவர் மைனஸ் இஜெட். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இன்டிகிரல் ஆஃப் 0 to infinity e பவர் மைனஸ் இஜெட் 1 + s இஜெட் ப்ளஸ் இஜெட் பவர் m + n மைனஸ் 1 × dh. இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு இஜெட் 1 + sன்னு எடுத்துக்கிறோம். y ஈக்குவல் டு இஜெட் 1 + sன்னு இருக்குது. நமக்கு இப்போ எப்படி இருக்குன்னா 0 to infinity e பவர் மைனஸ் இஜெட் 1 + s இஜெட் பவர் m + n மைனஸ் 1 dz இருக்குது. ஓகேவா, இது எப்படி மாற்றணும்னா இதையும் கொண்டு வரணும், மேலே இதையே இருக்கிற மாதிரி இங்கேயும் கொண்டு வரணும். அப்போ 1 + s ஹோல் பவர் m + n மைனஸ் 1 இன்டிகிரல் ஆஃப் 0 to infinity e பவர் மைனஸ் இஜெட் 1 + s இஜெட் 1 + s ஹோல் பவர் m + n மைனஸ் 1 இன்ட்டு dz இருக்கும். dz இதையும் மாற்றணும்ல. அப்போ dy/dsன்னு மாற்றும்போது இஜெட்டு ஒரு நிமிஷம் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 + sன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு dz தான் தேவை. dz நமக்கு தேவைனால 1/1 + s இன்ட்டு dyன்னு இருக்கும். இதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா பாருங்க 1/1 + s m + n மைனஸ் 1 + 1 இருக்குமா, கீழே தானே இருக்குது. இது ஒரு ஒன்றா +1 மைனஸ் 1 இருக்குது. இது கேன்சல் ஆகி டிவைட் m + 1 மட்டும் இருக்குது. பேலன்ஸ் இது எல்லாமே என்னது அப்படியே சேமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மாற்றணும். எப்படி மாற்றணும்னா 0 to infinity e பவர் மைனஸ் இஜெட் போல என்ன எழுதிருக்கோம் ஒய்யா மைனஸ் ஒய், இது y பவர் m + n மைனஸ் 1 இருக்கும். கரெக்டாக m + 1 மைனஸ் 1 இது dyன்னு இருக்கும். அதாவது இப்படி இருக்கும். கடைசியில் இப்படி கொண்டு வந்தாச்சா, இதை கொண்டு வந்தாச்சு. அடுத்து இதை என்ன செய்யணும்னா gamma of m + n இப்படி மாற்றணும். எப்படி இதை மாற்றுறோம், இங்கே பாருங்கள் இந்த ஃபார்மேட் படி தான் e பவர் மைனஸ் s கீழே இந்த இதுதான் முக்கியம். நமக்கு ஒய் இது முக்கியம். இது கொண்டு வந்தாச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறது நம்ம கிளம்ப n மைனஸ் 1 இருக்குது. அப்போ m + n மைனஸ் 1 இருக்குது. அப்போ m + 1 gamma of m + 1 கொண்டு வந்தாச்சு டிவைடு 1 + s ஹோல் பவர் m + 1. இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இந்த டேமை கண்டுபிடிச்சாச்சு. வெளியே ஒரு டேம் இருக்குல்ல, வெளியே என்ன டேம் இருக்குது 0 to infinity. இது என்ன கிடைச்சி நமக்கு gamma of m + n டிவைடு 1 + s m + n கிடச்சிச்சு. இங்கே வெளியே என்ன இருக்குது s பவர் n மைனஸ் 1 இன்ட்டு dsன்னு இருக்குது. இதை நம்ம dsஐ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரோம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ப்போம் இருங்க. ஹென்ஸ்
gamma of n into gamma of m equal to integral of 0 to infinity. இதை சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்காங்க, காமா ஆஃப் எம் மாதிரி இருக்கா, இஜெட்டு சேமாக இருக்குல்ல, இஜெட் எம் மைனஸ் ஒன்னா இது என்ன பண்ணிக்கலாம், காமா ஆஃப் எம் கொண்டு வந்துருக்காங்க. காமா ஆஃப் என்ன கிடச்சி, காமா ஆஃப் எம் கிடச்சிச்சு. இது என்ன செய்கிறாங்க, இதுதான் முக்கியம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடு 1 + எஸ் ஹோல் பவர் m + 1 m + m into ds. இது போன இதில் பார்த்தோம். இந்த ஃபார்மில் பார்த்தோம்னா பீட்டா ஆஃப் m, n ஈக்குவல் டு 0 to infinity y m - 1 டிவைட் 1 + y ஹோல் பவர் m + n இது dyன்னு அதே மாதிரி இருக்கா. பீட்டா ஆஃப் m, n கொண்டு வந்தாச்சு. அப்போ காமா ஆஃப் m + m, அப்போ கடைசியாக நம்ம ஃபார்முலா கொண்டு வந்தாச்சு. பீட்டா ஆஃப் m, n ஈக்குவல் டு காமா ஆஃப் n காமா ஆஃப் m டிவைடு காமா ஆஃப் m + n. சரி, இப்போ இந்த இது எப்படி கொண்டு வராங்க, காமா ஆஃப் 1/2 காமா ஆஃப் 1/2 ஈக்குவல் டு √5. அப்படின்னா எப்படி கொண்டு வராங்க, பீட்டா ஆஃப் m, n இருக்குது. அப்போ m ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 1/2. இப்போ காமா ஆஃப் 1/2 டிவைட் 1/2 + 1/2, அதாவது 1/2 + 1/2 2 டினாமினேட்டர் சேம் இருக்கும். 2/2 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும் கீழே. அப்போ கீழே வந்து 1 வந்துன்னா காமா 1 தேடி 1, இதுக்கு ஆன்சர் வந்து 1. மேலே 1/2னா 1/2 ஸ்கொயரு, காமா ஆஃப் 1/2 ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா, பீட்டா ஆஃப் 1/2. இப்போ இதுக்கு தான் சப்ஸ்டிட் பண்ணணும். எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், நமக்கு 1/2 இருக்கிற ஒரே ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணுற வேலை சைனு. சைன் இந்த இதில், அதாவது இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபார்முலா இங்கே இருக்குது, இந்த இருக்குல்ல, இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபார்முலா இந்த இருக்குது, 2 integral 0 to /2 sin 2m - 1 into y - 1. இப்போ இந்த எம்முக்கு போல் 1/2 போட்டால் 1 1 - 1 0. இங்கே cos 2 power n - 1/2 போட்டால் 1 - 1 0. அப்போ sin power 0 s, cos power 0, ஒரு s power 0னா ஈக்குவல் டு 1. அப்போ இது 1 கரெக்டாக 1. இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, 0 to /2. அப்போ எப்படி வரும்னா கொண்டு வரேங்க. இப்போ நமக்கு இங்கே 0 to /2 2 இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும் கரெக்டாக. இப்போ தீட்டா இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இதை தீட்டா கொண்டு வந்து /2, 0ன்னு கொண்டு வருவோம். மேலே /2 - 0 /2 தான் இருக்கும், 2 இருக்குது. பை கேன்சல், ஸ்கொயர் இருக்கா, √5. கொரோனா 2லேருந்து சப்ஸ்டிடியூஷன் எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டில் பார்ப்போம்.